சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், தற்போது சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளதை பார்க்க முடிகிறது. அந்த நீரை அகற்ற எந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? பலா தொடர்ந்து நேற்று இரவு முதல் தற்போது வரை சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் லேசான மழையானது பெய்து வருகின்றது. இதன் காரணமாக பிரதான சாலைகள் மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளிலும் ஆங்காங்க இந்த மழை வெள்ளமானது தேங்கி இருக்கின்றது. இன்று காலை திருவள்ளூர், காஞ்சி, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வழக்கம் போல் இந்த பள்ளிகள் இயங்கக்கூடிய சூழலில் பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த சிறுவர் சிறுமியர்கள் இந்த சிரமம் அடைந்து தற்போது பள்ளிக்கு செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். குறிப்பாக பள்ளி வளாகங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு அவர்கள் மழையில் நனைந்தவாறு பள்ளிக்கு செல்லக்கூடிய நிலைதான் தற்போது நிலை வருகின்றது. அதே போல இந்த பூந்தமல்லி பகுதியை பொறுத்தமட்டில் இந்த அரசு பள்ளி வளாகங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. மாணவர்கள் வகுப்பறைக்கு தங்கள் கால்கள் நனைந்தவாறு தான் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. இந்த நிலைதான் தற்போது சென்னை அந்த பூந்தமல்லி, மதுரவாயல், மாங்காடு, குன்றத்தூர், ஆவடி, திருமுல்லை வாயல், அம்பத்தூர் போன்ற பகுதிகளில் நிலை வருகின்றது. மழை தொடர்ந்து பெய்யும் பட்சத்தில் ஆங்காங்கே தேங்கியிருக்கும் மழையால் இந்த வாகன ஓட்டிகளும் சிரமடைந்து வருகின்றனர். குறிப்பாக வேலைக்கு செல்லும் வாகன ஓட்டிகளும் இந்த மழை நீரில் நனைந்தவரை செல்லும் சூழ்நிலை வருகின்றது. பாலா, சென்னை புறநகர் பகுதியான ஆவடியில் தொடர் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் பள்ளி மற்றும் அலுவலகம் செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து சாலைகளில் தேங்கியுள்ள நீரை அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்டோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி நவீன்.